எப்பொழுது பார்த்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சி காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தில் திமுகவை தாங்கி பிடிச்சிட்டு இருந்தது. மக்களுடைய பிரச்சனை சட்டமன்றத்தில் பேசுறதே கிடையாது. அண்ணா திமுக தான் பிரதான எதிர்கட்சி. மக்களுடைய பிரச்சனை அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அப்ப கூட சொன்னோம், நீங்க எதிர்கட்சியா இருக்கிறீங்க, மக்களுடைய பிரச்சனையே அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தா தான் உங்க கட்சி மதிப்பாங்க. பல முறை சொன்ன கேட்கல. இப்ப நிலைமை என்ன? கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2022 கொடுக்கப்பட்ட இடத்தை விட ஒரு இடம் குறைவு. விடுதலை சிறுத்தைக்கு கேட்ட இடம் கிடைக்கல. ஆக திமுகவை தாக்கி பிடித்ததற்கு பரிசு ஒரு சீட்டு குறைவு. இங்க ஒரு கட்சி இருந்தது, வெண்டிலேட்டர் ஒரு கட்சி இருந்தது, அது உயிர் கொடுத்தது அண்ணா திமுக. உண்மைதானே? இன்னைக்கு அந்த கட்சி அங்க போய் இணைஞ்சு தேவையான இடத்தை எடுத்துக்கிட்டது. இன்றைய தினம் திருமாவளவன் ஒரு செய்தி வெளியில வரும்போது தொலைக்காட்சியில் வந்த செய்தி என்கிட்ட குறிப்பிட்டாங்க. அவர் ஒரு தொகுதியில் போட்டியிடுதான் இருந்தது. திமுக அழுத்தத்தின் காரணமா அந்த தொகுதியிலிருந்து பின்வாங்கிட்டார். ஏங்க, அந்த கூட்டணியில் அங்க போய்கிட்ட கட்சி கூட சுயமா முடிவெடுக்க முடியல, சுதந்திரமா முடிவெடுக்க முடியல. அவர்கள் போட்டியிட சொன்னா போட்டியிட முடியும், போட்டியிட வேண்டாம்னா போட்டியிட மாட்டாங்க. அப்படி அடிமையாக இருக்கின்ற கட்சிகள் இந்த தேர்தலில் திமுக கூட்டணி இருக்கின்றது. அதற்கு அந்த கூட்டணி எல்லாம் வெந்து புழுகிட்டு இருக்காங்க. அது இந்த தேர்தலில் தெரியும்.